ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் ஆப்பம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். தேங்காய் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 5 7 ஏலக்காய் 8 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அதை போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோம் தேங்காயை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி பால் எடுத்துக்கலாம். முதல் பால் வடிகட்டி எடுத்தால் 2வது பால் வடிகட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். தேங்காய் பாலில் ஆப்பம் மாவு கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன். ஆப்ப சோடா போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சிக்கலாம். மாவு நல்லா தண்ணியாக கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்துக்கணும். தேங்காய் பால் சக்கரை கரைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஆப்பம் ஊற்றிட்டா தேங்காய் பாலும் ஆப்பமும் ஒன்றா சாப்பிடுவோம். ஆப்பக்கடாயை வச்சாச்சு. சூடாகட்டும். சூடாகணும்னா ஆப்பம் ஊற்றலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஆப்பம் மாவு ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி கொஞ்சம் மாவு போடுவோம். அரை கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றின்னு இப்போ சுற்றி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு முடிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெந்துருச்சு. எடுத்துடலாம் ஆப்பம். அடுத்து ஆப்பம் ஊற்றலாம். இப்போ திரும்ப சுற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ எடுத்துக்கலாம் தோசை. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சரி, கட் பண்ணிடலாம். ஆப்பத்தில் பால் ஊற்றிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.